بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير صدق الله العظيم. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைய தினம் சூரத்து ஷூரா, சூரத்து ஜுஹ்ருஃப், சூரத்து துஹான், சூரத்து ஜாசியா ஆகிய சூறாக்கள் ஓதப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதிகமான இடங்களில் தௌபாவை பற்றி திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருந்தான். நேற்றைய தினம் நாம் ஒரு சம்பவத்தை சொன்னோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்த ஒரு பெண்மணி வந்து தங்களுடைய குற்றத்தை ஒற்றுக்கொண்டு அதற்கான கல்லால் அடித்து கொல்லப்படும் அந்த ரஜும் என்ற தண்டனையை பெறுவதற்காக வந்தார்கள். அந்த சம்பவத்தின் முடிவை நாம் சொல்ல வந்தது எதுக்காகன்னு சொன்னால், கடைசியாக அந்த பெண்ணுக்கு அந்த தண்டனை வழங்கப்பட்டது. சஹாபாக்கள் சுற்றி நின்று அந்த பெண்ணை கல்லால் அடித்து கொண்டார்கள். அதை அவர்கள் அசுத்தமாக கேவலமாக அவர்கள் பேசினார்கள். அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பெண்ணுடைய தௌபாவை மதீனாவில் உண்டான எல்லா மக்களுக்கும் பங்கிட்டு கொடுத்தாலும் ஈடாகாது. அவ்வளோ பெரிய தௌபாவாக இந்த பெண்ணு தௌபா செஞ்சிட்டாங்க. அதனால் மறுமையில் இந்த பெண்ணுக்கு தண்டனை கிடையாது. உலகத்தில் யார் அதற்கான பரிகாரத்தை பெற்றுக்கொள்வார்களோ மறுமையில் அவங்களுக்கு தண்டனைகள் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு சில நேரங்களில் சில கஷ்டங்களை கொடுத்து, நோய் நொடிகளை கொடுத்து, கவலைகளை கொடுத்து அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தை மன்னிக்கிறான். வாழ்க்கையில் பிரச்சனை, கஷ்டம், கவலை வர்றது எதுக்காகன்னு சொன்னால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக. உலகத்தில் அல்லாஹ் மன்னிச்சிட்டான்னு சொன்னால் மறுமையில் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். மறுமையில் அல்லாஹ் அதை தண்டிக்க மாட்டான். எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எந்த ஒரு முஸ்லீமுக்கு ஒரு முள்ளு குத்தினாலும், ஒரு முள்ளு குத்துது, அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், சின்ன கஷ்டம், அந்த அளவுக்கான பாவம் அவரிடம் மன்னிக்கப்படுகிறது. ஒரு சின்ன கவலை, ஒரு துக்கம், அதுக்கு தகுந்த பாவம் மன்னிக்கப்படுது. பெரிய கவலை, பெரிய சோதனை, அதுக்கு தகுந்த பாவம் அவருக்கு மன்னிக்கப்படுது. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஒரு பதவியை வைத்திருக்கின்றான். மறுமையில் ஒரு அந்தஸ்து இருக்குது ஒவ்வொரு மனிதருக்கும். அந்த அந்தஸ்தை, அந்த பதவியை அமல்களை கொண்டு அடியார்கள் அடையவில்லை என்று சொன்னால், அமல்கள் செய்து முயற்சி செய்து நல்லவர்களாக வாழ்ந்து அந்த பதவியை அடையலை என்று சொன்னால் அல்லாஹ் அவரை உலகத்தில் சோதிப்பான். சோதனைகளை கொடுத்து பொறுமை செய்ய வைப்பான். அந்த பொறுமையின் காரணமாக அவர் அந்த பதவியை அடைந்து விடுவார். அதனால நம்ம அல்லாஹ்ட்ட சோதனையை கேட்கக்கூடாது. சில நேரங்களில் சோதனை பாவத்தை மன்னிக்கிறதுக்காகவும் வரும், சில நேரங்களில் தண்டனையாகவும் வரும், சில மக்களுக்கு அது அந்தஸ்தை உயர்த்துறதுக்காகவும் வரும். அதனால் நம்ம யாருக்கும் முடிவு செஞ்சிடக்கூடாது, இவர் இப்படி கஷ்டப்படுறாருன்னா இவர் தப்பு செஞ்சார் அதனால தான் கஷ்டப்படுறாரு அப்படின்னு எந்த விஷயத்தையும் முடிவு செய்யக்கூடாது. அது அல்லாஹுக்கு மட்டும்தான் அதன் ரகசியம் தெரியும். நாம் நல்ல எண்ணம் வைக்கணும் அடுத்தவங்க மேலே. அல்லாஹ் இவர் பாவத்தை மன்னிக்கிறான், அல்லாஹ் இவர் அந்தஸ்தை உயர்த்துறான் என்பதாகத்தான் நாம் மனிதர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். சூரத்து ஷூரா, ஷூரா என்று சொன்னால் மஷூரான்னு அர்த்தம், ஆலோசனை செய்தல். இந்த சூறாவில் சஹாபாக்களுடைய ஒரு முக்கியமான சிஃபத்தாக அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். சஹாபாக்கள்கிட்ட முக்கியமான சிஃபத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சஹாபாக்கள் கற்றுக்கொண்ட ஒரு அமலு தான் தங்களுடைய எல்லா காரியங்கள்லையும் ஆலோசனை செய்து செய்கிறது. தீனுடைய விஷயமாக இருந்தாலும் துனியாவுடைய விஷயமாக இருந்தாலும் மஷூரா செய்து அந்த காரியத்தை செய்வார்கள். அல்லாஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுறான், வ அம்ருஹும் ஷூரா பைனஹும் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர்
நபியே நீங்கள் சஹாபாக்கிடத்தில் ஆலோசனை செய்யுங்க. அல்லாஹுக்கோ அல்லாஹுடைய தூதருக்கோ மசூரா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் சொன்னால் செய்ய வேண்டியதுதான். ஆனால் இந்த உம்மத்துக்கு ஆலோசனை செய்யக்கூடிய ஒழுக்கத்தையும் இந்த ஆலோசனையுடைய மதிப்பையும் விளங்க வைப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்திலேயே எப்படி ஆலோசனை செய்யணும் கற்றுக் கொடுத்தாங்க. பத்ர்லையும் ஆலோசனை செஞ்சாங்க, உஹதுடைய போர்லையும் ஆலோசனை செஞ்சுருக்கிறாங்க. எல்லா கட்டங்கள்லையும் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட ஆலோசனை செஞ்சாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், கியாமத்து வரையும் வரக்கூடிய முஸ்லீம்களுடைய பல பிரச்சனைகளை முஸ்லீம்கள் சந்திப்பாங்க. இவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு எதில் இருக்குது? குர்ஆனில் இருக்குது, ஹதீஸில் இருக்குது. சாதாரணமான நடைமுறையில் சில விஷயங்கள் செய்யலாமா வானாமாங்கிற விஷயங்கள் வரும்போதெல்லாம் ஆலோசனை செய்யும். ஆகுமான விஷயமாக இருக்கும். சரி, இது செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, செய்யாட்டியும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற இடத்துல எதை செய்யலாம் அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அது போன்ற விஷயங்கள் ஆலோசனை செய்யணும். அந்த ஆலோசனை செய்கிற ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க. அதையும் சஹாபாக்கள் பற்றி பிடித்து கொண்டாங்க. பாருங்க, சொல்லுவாங்க மஷூராவில் வஹியுடைய பரக்கத்து இருக்குது. மஷூராவில் வஹியுடைய பரக்கத்து இருக்குது. எப்படி வஹியை கொண்டு பல நலவான விஷயங்கள் உலகத்தில் உண்டானுச்சோ, அதே போல் மஷூராவை கொண்டும் பல நலவான விஷயங்கள் உலகத்தில் உண்டாகும் ஆலோசனையின் மூலமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்திலேயே தொழுகைக்காக மக்களை எப்படி அழைக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செஞ்சாங்க சஹாபாக்கிட்ட. மதீனா வந்த பிறகு தான் ஜமாத்தோட தொழுகை பாங்கு சொல்லி அழைக்கிற முறை வந்துச்சு. இந்த பாங்கு எப்படி கடமையாக்கப்பட்டுச்சு? ஆலோசனை மூலமாகத்தான். அல்லாஹ் நினச்சிருந்தா ஆயத்தரைக்கு வஹீன் மூலம் சொல்லியிருக்கலாம். ஆலோசனை செஞ்சாங்க சஹாபாக்கிட்ட, என்ன செய்யலாம், மக்களை எப்படி தொழுகைக்கு அழைக்கலாம். ஒவ்வொரு சஹாபியும் ஒரு அபிப்பிராயம் சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், வெள்ளடிக்கலாம். சில பேர் சொன்னாங்க நெருப்பு மூட்டலாமே. சில பேர் சொன்னாங்க தெருவில் போய் தட்டி மக்களை அழைச்சி கூட்டிகிட்டு வரலாம். நபி சொன்னாங்க நெருப்பு மூட்டுறது, பெல்லடிக்கிறது இதெல்லாம் மற்றவங்களுடைய கலாச்சாரம், நீங்கள் எல்லாம் யோசிச்சுட்டு வாங்க. முழு மதீனாவும் அந்த கவலையில் அந்த இரவை கழிக்கிறாங்க. நபிசாஸ்திக்கு என்ன அபிப்பிராயம் சொல்லலாம்? தொழுகைக்கு 5 வேளை தொழுகைக்கு மக்கள் அந்த நேரம் வந்தவொடனே நினைவூட்டணும், இதுக்கு என்ன செய்யலான்னு எல்லாரும் வீட்டில் போய் அந்த கவலையோடு இருக்கிறாங்க. பெண்கள்கிட்டே அந்த கவலை வந்துடுச்சு. சஹாபாக்கிட்ட கேட்குறாங்க, ஏன் என்ன யோசனையில் இருக்கிறீங்க? அங்கே வீட்லேயும் அந்த கவலை பகிரப்படுது. அந்த இரவில் பல நபர்கள் கனவுல கண்டாங்க. சஹாபி சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்தி ரப்பிங்கிற சஹாபி. அந்த சஹாபி கனவுல தவாப் செய்கிற மாதிரி கனவு கண்டாங்க. தவாப் செய்கிற மாதிரி காபாவை தவாப் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு வியாபாரியை சந்திக்கிறாங்க. அந்த வியாபாரிகிட்ட ஒரு பொருள் இருக்குது, அந்த 2 கட்டை, அதை தட்டுனால் சத்தம் வரும். இந்த சஹாபிக்கு கனவுள்ள தவாஃபிலே ஞாபகம் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு எப்படி அடைக்கிறதுன்னு ஆலோசனை கேட்டாங்களே, நல்ல முறையாக இருக்குது, இந்த கட்டையை வாங்கி கொடுத்தா இதை தட்டுனா நல்ல சத்தம் வரும், இதை வாங்கி கொடுப்போன்னு அந்த வியாபாரியை போய் சந்திக்கிறான். அந்த வியாபாரிகிட்ட அந்த பொருளை கேட்கும் போது அந்த வியாபாரி கேட்குறாரு, இதை எதுக்காக நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க? சஹாபி கனவுலே சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை தொழுகைக்கு எப்படி அழைக்கிறதுன்னு ஆலோசனை கேட்டாங்க, இது நல்ல ஒரு பொருளாக தெரியுது, இதை கொண்டு போய் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். உடனே அந்த 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 வியாபாரி சொன்னார், இதெல்லாம் வேணாம், நான் ஒரு விஷயம் சொல்லித்தர்றேன், அதை போய் உங்கள் நபிகிட்ட சொல்லுங்கள் என்பதாக சொல்லி அவர் அந்த பொருளை கீழே வச்சுட்டு பாங்கு முறையை சொல்லி காட்டினார். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்லேருந்து கடைசி வரைக்கும் சொல்லி, இதே உங்கள் நபிகிட்ட போய் சொல்லுங்கள். தஹஜ்ஜுடைய நேரம் சஹாபி ஓடோடி மஸ்ஜிதுக்கு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி நான் கனவு கண்டேன். நபி சொன்னாங்க, அது வியாபாரி யாருமே இல்லை, அது மலக்கு, அல்லாஹ் ஒரு மலக்கை இறக்கி உங்களுக்கு இதை சொல்ல சொல்லியிருக்கிறான். உடனே இதை பிலால் ரலியல்லாஹு தஆலா என்ற சொல்லுங்க, அவங்களுக்கு தான் அழகான சப்தம் குரல் இருக்குது. பிறகு பிலால் ரலியல்லாஹு தஆலா ஃபஜ்ருடைய பாங்கு தான் முதல்ல சொல்லப்பட்டது. பாங்கு சத்தத்தை கேட்டுட்டு உமர் ரலியல்லாஹு தான் ஓடி வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இதே கனவு கண்டேன். அல்லாஹு தாலா இந்த கனவின் மூலமாக ஒரு மஷூராவுடைய பரக்கத், இதான் வஹியுடைய பரக்கத்துன்னு சொல்லுவாங்க. கியாமத் வரைக்கும் பாங்கு சொல்லப்படும். இந்த நேரமும் ஏதாச்சும் ஒரு இடத்துல பாங்கு சொல்லப்பட்டு இருக்கு, இஷாவுக்கு அல்ல ஃபஜ்ருக்கு இல்லை லுஹருக்கு அசருக்கு, இதே வினாடி அல்லாஹுடைய தக்பீர் முடக்கம் இந்த பூமியில் ஒலித்து கொண்டே இருக்கும். மஷூராவுடைய பரக்கத். சஹாபாக்களும் பல விஷயங்களை மஷூரா செஞ்சாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஹிலாஃபத்தில் நிறைய விஷயம் மஷூரா செஞ்சு முடிவு செஞ்சாங்க. குர்ஆன் இருக்குதே,
இந்த குர்ஆன் இன்னைக்கு 30 ஜுஸு முழு வடிவமாக நம்ம கையில் எப்படி வந்துச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி கிடையாது குர்ஆன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா காலத்தில் குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிதுகள் எல்லாம் ஷஹீதாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இனி அடுத்த தலைமுறையிட்ட குர்ஆனை எப்படி ஒப்படைக்கிறது? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னைக்கு தான் இந்த விஷயம் கவலை ஏற்பட்டுச்சு. சொன்னாங்க, இந்த குர்ஆனை நம்ம சேகரிக்கணும், எல்லாட்டையும் இருக்கிற ஆயத்துகளெல்லாம் சேர்த்து ஒரு கிதாப் வடிவத்தில் கொண்டு வரணும் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா போய் சொல்கிறாங்க. அவங்க தானே ஏற்றுக்கல, நபிசா செய்யாத நான் எப்படி செய்வேன்? ரொம்ப வலியுறுத்தினாங்க. இல்லை, இது அடுத்த தலைமுறைக்கு குர்ஆன் இல்லாமல் போயிடும், இது நல்ல விஷயம் செய்யணும். ரொம்ப அழுத்தி சொன்ன பிறகு தான் அது உமர் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உள்ளத்தில் அல்லாஹ் தெளிவை கொடுத்தான், இது செஞ்சே ஆகணும். பிறகு இந்த குர்ஆனில் மிகவும் தேர்ச்சி பெற்ற சஹாபி ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் வஹ்யை எழுதக்கூடிய சஹாபி, உங்களுக்கு நிறைய ஆயத்துகள் மரணமாக இருக்குது, ரெண்டு பேரை சாட்சியாக வைத்து ஒவ்வொரு ஆயத்தையும் ஒவ்வொரு சஹாபிட்டையும் கேட்டு பதிவு செய்யுங்க என்பதாக அந்த குர்ஆனுடைய சேகரிக்கும் பொறுப்பை கொடுத்தாங்க. சஹாபி ஏற்க மறுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு செய்யாத எப்படி நீங்கள் செய்ய துணிஞ்சீங்க? 2 சஹாபியும் ஸைத் இப்னு சாபித்தை வலியுறுத்துறாங்க, இல்லைம்மா இது செஞ்சே ஆகணும், செய்யுங்க. சொன்னாங்க, ஒரு பாறையை ஒரு மலையை நகர்த்த சொன்னால் கூட நான் நகர்த்திடுவேன், ஆனால் நபி ஸல்லல்லாஹு சொல்லாததை செய்யுங்கன்னு சொன்னேன், என்னால் செய்ய முடியாது. பிறகு ரொம்ப சொன்ன பிறகு இது காலத்தின் கட்டாயம், அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த மாதிரி ஹலீஃபாக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போடுறான், அதை அவங்க செய்யணும்னு அவங்க உள்ளத்துலேயும் வந்துடுச்சு. அதுக்கு பிறகு தான் குர்ஆன் சேகரிக்கப்பட்டு இன்றைக்கி 30 ஜுஸுவாக கிதாபு வடிவமாக நம்ம ஒவ்வொருத்தவங்க கையிலையும் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் மஷூராவின் மூலம். அது வரைக்கும் முஸ்லீம்களுடைய கடிதங்கள் எல்லாம் யூதர்களுடைய தேதி கணிப்பில் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்தில் தான் யோசித்தாங்க, நாம் ஏன் அவர்களுடைய தேதி நம்ம பார்க்கணும்? இஸ்லாமுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, நமக்கென்று ஒரு பிறக்கணக்கு இருக்குது, நாம் அதை பார்ப்போம் என்பதாக வச்சுட்டு எதை நம்முடைய இஸ்லாமிய ஆண்டாக கணிப்பது ஆலோசனை செஞ்சாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா ஆலோசனை செய்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வருஷத்தை வைக்கலாம், சிலர் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆன வருஷத்தை வைக்கலாம், சில பேர் சொன்னாங்க ஒவ்வொரு சஹாபி ஒன்று சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா எதுலையுமே திருப்தி ஏற்படலை. அலி ரலியல்லாஹு தஆலா மௌனமாக இருந்தாங்க. கேட்டாங்க, அலியை உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ மக்காலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்களோ அந்த ஹிஜ்ரத் அந்த நுஸ்ரத் இந்த 2 மூலமாகத்தான் இஸ்லாம் உலகத்தில் பரவியது. அதுதான் சமுதாயத்துக்கு கியாமத்து வரைக்கும் ஒரு படிப்பினைக்குரிய நிகழ்ச்சி அது ஹிஜ்ரா. அதனால் ஹிஜ்ரத்தை எந்த வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலே மதீனாவுக்கு போனாங்களோ அது இஸ்லாமிய வருடப்பிறப்பாக வைக்கலான்னு சொன்னான். உமர் ரலியல்லாஹு தஆலா நல்ல அபிப்பிராயம் இது. ஒவ்வொரு காலத்தையும் மக்கள் தீனுக்காக ஹிஜ்ரத் செய்யக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்கணும், இதில் ஒரு பாடம் படிப்பினையாகவும் இருக்கும். அதை நம்மளுடைய பிறப்பு ஆண்டாக வைத்து தான் இன்றைக்கி 1445 சொல்லிட்டு இருக்கிறோம். அது பரக்கத்துக்கு தான் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி பிற கணக்கு ரமலான்னால தெரியும், இன்றைக்கி பிற எத்தனைண்டு 24 ஒற்றைப்படையை தேடிட்டு இருக்கிறனால அதை மட்டும் சொல்லுவோம். அடுத்த மாதம் இதே தேதியில் கேட்டால் பிற தெரியாது, தேதி சொல்லுவோம், ஆங்கில தேதியை சொல்லுவோம். ஆனால் இஸ்லாமிய தேதி முஸ்லீம்களுக்கு தெரியாது. முஸ்லீம்களுக்கு எத்தனை பேருக்கு இது எத்தனாவது ஹிஜ்ரி தெரியாது. வருஷம் கேட்டால் கரெக்டாக சொல்லுவோம், ஆங்கில வருடத்தை கேட்டால் 2024. உமர் ரலியல்லாஹு தஆலா ஆசைப்பட்டாங்க, முஸ்லீம்களுக்கென்று இஸ்லாமுக்கென்று ஒரு தனித்துவத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கும் போது அதையே நாம் பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ் தான் நிர்ணயிச்சாங்க. இன்னைக்கு முழு உலகத்தையும் ஹிஜ்ரிங்கிறது ஒன்று இருக்குதா இல்லையா? இது மஷூராவுடைய பரக்கத். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கடைசி கட்டம் ஃபஜ்ர் தொழுகை வச்சுட்டு இருக்க ஒரு முனாஃபிக்கால ஷஹீதாக்கப்படுறாங்க. தொழுகை வச்சுட்டு இருக்கும் போது வயிற்றின் அடிப்பகுதியில் குத்தப்பட்டுச்சு, விஷம் தோய்க்கப்பட்ட கத்தியால் உமர் ரலியல்லாஹு தஆலா வெளியாகிரும், பால் வெளியாகிரும், மௌத் உறுதியாகிருச்சு. அது உமர் ரலியல்லாஹு தஆலா யோசிச்சாங்க, நமக்கு பிறகு யார் ஹலீஃபா, அடுத்த ஹலீஃபா யார்? உமர் ரலியல்லாஹு தஆலா சமயோஜிதமாக ஒரு ஷூரா கமிட்டி அமைச்சாங்க. 6 சஹாபாக்கள் கொண்ட ஒரு ஜமாத் அமைச்சாங்க. ஹதரத் உஸ்மான், ஹதரத் அலி, ஹதரத் தல்ஹா, ஹதரத் ஜுபைர்,
ஹதரத் சாத், ஹதரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், இந்த சஹாபாக்களுடைய ஜமாத்தை அமைச்சிட்டு சொன்னாங்க, இந்த 6 பேருக்குள்ள மசூரா செஞ்சு ஒரு ஆளை ஹலீஃபா வைக்கிடுங்க. பிறகு அந்த 6 பேர் மசூரா செய்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹலீஃபாவாக ஆக்குனாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய ஆகில இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் சஹாபாக்கள் மஷூரா செய்தாங்க, வெற்றியை பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இருக்குது, யார் மஷூரா செய்த காரியங்களை செய்வார்களோ அவர்கள் நஷ்டம் அடைய மாட்டார்கள், அவர்கள் தோல்வி அடைய மாட்டார்கள், கை சேதப்பட மாட்டார்கள். மஷூராவில் பரக்கத் ஹைர் இருக்கு. ஆனால் மஷூராவாக இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ மீட்டிங் எல்லா இடத்தையும் போட தான் செய்கிறாங்க, ஆனால் கைகூடலையே, வெற்றி இல்லையே. அந்த மஷூரா சுன்னத்தான முறையில் மஷூரா செய்யுங்க. அதில் என்ன முடிவு வருதோ அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் மீது பாரஞ்சாட்டி அதை செய்யுங்க. ஆனால் மஷூராவுக்கு வரும்போதே யோசிச்சுட்டு வந்து உட்காடுறாங்க. அது மஷூரா அபிப்பிராயம் சொல்லும் போது ஒருத்தருடைய கருத்தை இன்னொருத்தவங்க ஏற்று பேசுறது, அதை வெட்டி அதெல்லாம் சரி வராதுங்க. அவள் பேச்செல்லாம் நீங்கள் முடிவு செஞ்சிடாதீங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் சொல்கிறேன் இதாங்க சரி, இப்படி செய்யுங்க என்பதாக தன்னுடைய கருத்தை அழுத்தக்கூடாது. என்னுடைய அபிப்பிராயம் இப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றுகிறது தான் சொல்லலாம். யாருக்கு தெரியும், நம்முடைய அபிப்பிராயத்தை கொண்டு செயல்பட்டால் நம்ம வற்புறுத்தி அதுதான் முடிவாயிருச்சுன்னு சொன்னால் அதில் வர நஷ்டம் நம்ம தலையில் தான் வந்து விழுகும். மஷூரா என்பது அபிப்பிராயத்தை அபிப்பிராயமாக வைக்கணும். வீட்டில் இருந்தாலும் சரி, தீனுடைய விஷயமா இருந்தாலும் சரி, வியாபார விஷயமாக இருந்தாலும் சரி, ஷூரான் வந்துவிட்டால் எது முடிவு செய்யப்படுதோ அதில் நிச்சயமாக ஹைர் இருக்குது. அதே மாதிரி முடிவு செய்த பிறகும் குறை பேசக்கூடாது. நான் சொன்னேன் கேட்க மாட்டேன், இதை போய் இப்படி இதெல்லாம் சரிப்பட்டு வருமாங்க, என்ன இவங்க மஷூரா செய்கிறாங்க என்பதாக மஷூராவை பற்றி குறை பேசக்கூடாது. இப்படி ஏராளமான ஒழுக்கங்களை உலமாக்கள் ஹதீஸிலிருந்து சஹாபாக்கள் வரலாறு நமக்கு சொல்லித்தரான். அந்த முறையோட எந்த மஷூரா நடக்குமோ அதில் நிச்சயமாக வெற்றி ஹைர் இருக்குது. அல்லாஹுடைய கிருபையில் இன்றைக்கி முழு உலகத்தில் தீனுடைய தாவத்துடைய வேலை நடக்குதுன்னு சொன்னால் 2 விஷயந்தான் அதில் முக்கியமான விஷயம். ஒன்று மஷூராவுக்கு கட்டுப்படுதல், அமீருக்கு கட்டுப்படுதல். இந்த 2 விஷயத்தை தான் அழுத்தம் கொடுக்கப்படுது. இந்த விஷயத்தின் மூலமாக முழு உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனுடைய தாவத்துடைய உழைப்பு அல்லாஹ் நடத்திட்டு, இது சஹாபாக்களுடைய தன்மை. இது அல்லாஹ் சொர்க்கவாசிகளுடைய அடையாளமாக அதை சொல்கிறான். வ அம்ருஹும் ஷூரா பைனஹும், 10 அடையாளம் சொல்கிறான். அதாவது ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லிட்டு வந்தான் சூரத்து ஷூரால, ஃபமா ஊதீதும் மின் ஷைஇன் ஃபமத்தாஉல் ஹயாத்தித் துன்யா, உங்களுக்கு உலகத்தில் எதெல்லாம் பாக்கியமாக தரப்பட்டிக்குதோ, பெரிய பாக்கியம் எனக்கு கிடச்சிருச்சு, எனக்கு பெரிய பங்கு கிடச்சிருச்சுன்னு எதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் யார் அல்லாஹ்விடத்தில் கொடுக்கப்படுவார்களோ, வமா ஊதீதும் மின் ஷைஇன் ஃபமத்தாஉல் ஹயாத்தித் துன்யா வமா இன்தல்லாஹி கைரும் வ அப்கா லில்லதீன ஆமனு. ஒரு 10 தன்மையை சொல்கிறான். 10 தன்மை உள்ளவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில் கொடுக்க போகிறானே, அதுதான் சிறந்த செல்வம், அது அழியாத செல்வம். அபுகா, சிறந்ததும் அழியாததும். உலகத்தை உங்களுக்கு கிடச்சிருக்கிறதுலாம் அழியக்கூடியது. ஒன்றும் நீங்கள் அதை விட்டுட்டு போயிடுவீங்க, அல்லது அது உங்களை விட்டு போயிடும் இடையில அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் 10ல் முதல் விஷயமாக ஈமானை சொல்கிறான். லில்லதீன ஆமனு, முதல்ல ஈமான் நிபந்தனை. 2வது அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் எல்லா காரியத்திலையும் அல்லாஹ் மீது பாரம் சாட்டுவாங்க, எல்லா முயற்சி செய்வாங்க, முடிவு அல்லாஹ்காக. அல்லாஹ் என்ன நாடுறானோ எனக்கு அது நன்மையாக இருக்கும், அல்லாஹ் எனக்கு நன்மையே நாடுவான்னு சொல்லி தவக்குல் செய்வாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் சொன்னான், வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ். அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் உலக வாழ்க்கையில் சிறுபாவம், பெரும்பாவம், அசிங்கமான காரியங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள், பெரும் பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்வார்கள். இதாமா கதிபூஹும் யக்ஃபிரூன், முக்கியமான சிஃபத்து சஹாபாக்களுடைய சிஃபத்து என்னன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் கோபம் வந்தால், கோபப்படுற மாதிரி யாரோ நடப்பாங்க, மடத்தனமாக யாரோ நடந்தால் கூட கோபம் வரும், ஆனால் மன்னிச்சிருவாங்க. கோபம் வரும், என்ன செஞ்சிடுவாங்க, மன்னிச்சிருவாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த சிஃபத்து சஹாபாக்கிட்ட இருந்துச்சு. எப்படியோ இருந்தவங்க தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை ஃபுல்லாக அதுதான், வரலாறு ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஸைத் இப்னு தஸினாங்கிற ஒரு யூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவரே முன் வந்து கடன் கொடுக்குறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்டையும் கடன் வாங்குறாங்க. அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்க சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ இந்த நேரத்தில் கடன் வாங்க சொன்னால் வாங்குவாங்க என்பதாக ஒரு சூழ்ச்சி அடிப்படையில் அவங்களாம் முன் வந்து கடன் கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தாளிகள் எல்லாம் பார்க்க வர்றதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, கடன் வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்கி தவணைக்கு முன்பாகவே அந்த ஸைத் இப்னு தஸினா நபி
நேராக நபிசாசம் நெஞ்சு சட்டையை பிடிச்சி கேவலமாக பேசினார். உங்கள் வேலையே இப்படித்தான், வாங்கினா திருப்பி கொடுக்க மாட்டீங்க, தவணைக்கு 4 இருக்குது, அதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். அது உமர் ரலியல்லாஹு பக்கத்தில் இருக்கிறாங்க. கடுமையான கோபம் வருது, வாள் எடுக்கிறாங்க, கழுத்தை வெட்டிடலாமண்டு. நபிசாசம் சொன்னாங்க, உமரே கொஞ்சம் பொறுங்க, அவர் கடன் கொடுத்தவர், கேட்க உரிமை இருக்குது. நீங்கள் விரும்பினா இந்த கடனை அடைக்க ஏற்பாடு செய்யுங்க, அதை தான் செய்யணும். கடன் கேட்குறவரை அடக்கிறது உங்களுக்கு உரிமை இல்லை. நபிசாசம் நினச்சிருந்தா சாபாக்கிட்ட ஒரு செய்கின்னு செஞ்சுருந்தா போதும், கொலை செஞ்சு ஆளை கதையை முடிச்சிருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஸைத் இப்னு தஸினாட்ட நடந்து கொண்ட விதம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்கள் இவரை கூட்டிகிட்டு போய் இவரை என்னுடைய கடனை முடிச்சு வைங்க. கூட்டிகிட்டு போனாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு. போய் கேட்டாங்க, நீ இவ்வளோ பெரிய அறிவாளி, யூத மதத்தில் ஒரு பெரிய ஆலிமாக இருக்கிறா, ஒரு சபையில் ஒரு சபை தலைவர்கிட்ட இப்படியா ஒரு கண்ணியக்குறைவாக நடக்கிறது, இந்த அறிவு கூட உனக்கு இல்லையான்னு கேட்டான். இப்போ ஸைத் இப்னு தஸினா சொன்னார், நான் வேணுக்குன்னு செஞ்சது எதுக்குன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உண்மையான நபியாண்டு தௌராத்தில் அல்லாஹ் சொல்லியிருந்தான். அதில் 3 சிஃபத்து 2 இதை நான் பார்த்துட்டேன். 3வது ஒரு விஷயம் அல்லாஹ் சொல்லியிருந்தான், அவரிடம் மடத்தனமாக யார் எவ்வளவு நடந்தாலும் அவர்கள் பொறுமைசாலியாக சாந்த குணமுள்ளவராக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்னு அல்லாஹ் சொல்கிறான் தௌராத்தில். அந்த குணம் மட்டும் எப்படி பார்க்குறதுன்னு தெரியல, ஆனால் மடத்தமாக நடந்து பார்த்தேன். அவர் திருப்பி எப்படி பதிலடி கொடுக்குறாங்கண்டு. உண்மையிலேயே அல்லாஹ் சொன்னது சத்தியம்தான், நான் இப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நபியாக ஏற்றிக்கிட்டேன்னு கலிமா சொன்னார். ஸைத் இப்னு தஸினா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பதிலால் அவர் ஈமான் ஏற்றுக்கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரத்தான சொல்லியிருந்தாங்க, இவர் கூட்டி போய் கடனை கொடுக்குறதோட அவரை நீங்கள் அதட்டுனதுக்காக கூடுதலாக கொடுங்கன்னு சொன்னாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இப்படி ஏராளமான சம்பவங்கள் நபிசாசம் வாழ்க்கையில் சஹாபாக்கள் வாழ்க்கையில் இருக்குது. இந்த தன்மை உடையவர்கள் அல்லாஹ் சொல்கிறான், கோபம் வந்தால் மன்னிச்சிருவாங்க. கோபம் வரதான் செய்யும், ஆனால் அந்த கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது. குடும்பத்துலேயும் சரி, நண்பர்களுக்கு மத்தியிலையும் சரி, கோபத்தை மெண்டும் விழுங்குவதை போல ஒரு சிறந்த பானம் எதுவும் கிடையாதுன்னு நபிசாசம் சொன்னாங்க. எவ்வளோ பானம் குடிக்கிறோம், சிறந்த பானம் எதுவென்று சொன்னால் கோபம் வரும்போது அதை மெண்டு முழுங்குறது. அதாவது திருப்பி பதிலடி கொடுக்க, அது பேசுகிறதுக்கு நமக்கு சக்தி இருக்குது. நம்ம நினச்சா பழிக்கு பழி வாங்க முடியும். அப்படி இருந்துமே வாங்காமல் யார் மென்று முழுங்குறாங்களோ இவர் தான் வீரன்னு சொன்னாங்க நபிசாசம். வீரன்டா யார்? எதிரியை வீழ்த்துபவன் வீரன் அல்ல, கோபம் வரும்போது அந்த கோபத்தை அடக்குபவனே வீரன்னு சொன்னாங்க. நம்ம நினைக்கிற கோபத்தை வெளிப்படுத்தினா வீரர், யாரோ ஏதாவது எடுத்து பேசிட்டா நம்ம எப்படி சாதாரண போகிறது, பதில் கொடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லி வார்த்தையை விட்டுடுறோம். நபிசாசம் இவன் கோலை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா நபிசாசத்தோடு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்தில் வச்சுட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஒரு நண்பர் திட்டுறாரு, கடுமையான திட்டு. அபூபக்கர் தான் அமைதியாக இருந்தாங்க. திருப்பி பேசுகிறாரு, அமைதியாக இருந்தாங்க. 3வது தடவை ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும் அபூபக்கர் தான் பதில் சொல்லிட்டாங்க, என்ன ரொம்ப பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நபிசாசம் எந்திரிச்சு போயிட்டாங்க. அவங்க தான் பார்த்தாங்க, இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இவ்வளோ பேசுனா அமைதியாக கேட்டுட்டு இருந்தாங்க, நான் ஒரு வார்த்தைக்கு தான் பதில் சொன்னேன், நபிசாசம் எந்திரிச்சு போயிட்டாங்களே. உடனே அபூபக்கர் தான் ஓடி போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யாரோ இது என்னது, நான் ஒரு வார்த்தை பேசணும்னு கோச்சிக்கிட்டு போயிட்டீங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அமைதியாக இருக்கிற வரைக்கும் உங்கள் சார்பாக ஒரு மலக்கு அவருக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எப்போ நீங்கள் பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ மலக்கு போயிட்டாங்க, ஷைத்தான் வந்துட்டான், இங்கே எனக்கு வேலை இல்லை, நான் போயிட்டேன்னா. எவ்வளோ பெரிய விஷயத்தை கற்றுக் கொடுக்குறான் கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய. அதுதான் அல்லாஹ் அங்கே சொல்கிறான், கோபம் வரும், ஆனால் அந்த கோபத்தை மென்று முழுங்கி விடுவார்கள். பழி வாங்க சக்தி இருந்தும் வாங்க மாட்டோம். பழி வாங்க மார்க்கெட்டில் அனுமதி இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், பழி வாங்கலாம், ஆனால் பழி வாங்குறதையும் சரியான முறையில் வாங்கணும். கொஞ்சம் கூடுதலாக வாங்கினா அது அநியாயமாக போயிடும். ஒருத்தர் ஒரு பல்லை உடைச்சிட்டார் அடித்து, திருப்பி பழிக்கு பழியே அந்த பல்லை தான் அவர்கிட்ட உடைக்கணும். செய்ய முடியுமா? அல்லாஹ் சொன்னான், யார் மன்னிக்கிறாரோ, மன்னித்து அதை சரி செய்து விடுகிறாரோ, சஹாபாக்கள் சொல்லுவாங்க, யார் பழி வாங்காமல் விட்டுருவாங்களோ, மன்னிச்சு விட்டுருவாங்களோ, அல்லாஹ் எனக்கு இது கூலியை தருவான்னு பொறுத்துக்கிடுவார்களோ, அவங்க உலகத்தை நிம்மதியாக இரவுல உறங்குவாங்க. ஆனால் பழி வாங்கினவங்க அவங்க தூக்கம் இருக்காது, அவங்க நிம்மதியெல்லாம் போயிடுமா. சில நேரத்தில் அநியாயமாக பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அவர் பேசி தான் இருப்பார், திட்டி இருப்பார், பதிலுக்கு இவர் அடிச்சு போடுவார். இது பழிக்கு அவன் தான் திட்டுனான், முதல்ல அவன் தான் ஆரம்பித்தான். திட்டுறதுக்கு திட்டுறது தான் பதில், ஆனால் அங்கே திட்டாமல் இருக்கிறது தான் சிறந்தது.
ஆக இது போன்ற பல விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுடைய முக்கியமான சிஃபாத்துகள் நம்மிடத்தில் வர வேண்டியது. இன்றைக்கி அந்த சிஃபத்துகள் அந்த தன்மைகளை தான் நம்ம இழந்துட்டு நிற்கிறோம். குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும் நண்பர்களுக்கு மத்தியிலையும் ஒரு ஒரு அந்த மாதிரியான மன்னிக்கும் தன்மை இல்லாமல் சமுதாயம் இன்னைக்கு சிதறி கிடக்கு. அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் பிரிவு வர்றதுக்கு காரணம் இந்த தன்மைகள் இல்லாமல் போனது தான். ஆக இந்த விஷயத்தை அல்லாஹ் ரொம்ப சிலாகித்து குர்ஆனில் சொல்லி காட்டுனா. எதுக்காக இதெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? எல்லா முஸ்லீம்கிட்டையும் இந்த தன்மைகள் வரணும். இந்த தன்மைகளை இந்த சார்ந்த குணத்தை நாம் உருவாக்கி கொள்றதுனால உலகத்திலே நிம்மதி சந்தோஷமாக வாழலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற ஏராளமான படிப்பினைக்குரிய விஷயங்கள் மறுமையினுடைய காட்சிகள் எல்லாம் சொல்லி காட்டுனா நம்ம அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒரு தடவையாவது தராவியில் ஒரு ஜுஸு ஓதுறாங்க, இந்த ஒரு ஜுஸுவினுடைய தர்ஜுமாவையாச்சும் பார்த்துட்டு வரலாம். 2 தடவை ஓதப்படுது தராவியில் ஒரு தடவை, அதுக்கு பிறகு கியாமுல் லைல் ஒரு தடவை, அதை ஒரு தடவை தர்ஜுமாவை மேலோட்டமாக படிச்சுட்டு வந்துட்டா கொஞ்சமாவது அல்ல இந்தந்த விஷயங்கள் தான் இங்கே ஓதப்படுதுன்னாவது விளங்கும். கைசேதம் நம்ம எதுவுமே அதை பற்றி கவலை இல்லை. இப்போ பயான்லாம் என்ன பேச முடியும்? ஒரே ஒரு ஆயத்துக்கு தான் இப்போ இவ்வளோ நேரம் அரை மணி நேரம் பேசிக்கிறேன். ஒரு பக்கத்தை கூட நம்ம சொல்லலை, 20 பக்கம் ஓதுறோம். ஒரு 2-3 ஆயத்துக்கு அரை மணி நேரம் ஆயிடுது. வாழ்க்கையை ஃபுல்லாக கொடுத்தாலும் குர்ஆனை விளங்க முடியாது. அவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். மூத்தா போயா விளங்க முடியும்? மூத்தா போனால் சந்தர்ப்பம் கிடைக்குமா? அப்போ ஆசை வரும், சக்கராத்தில் ஆசை வரும், கபரில் ஆசை வரும். கொஞ்சம் சான்ஸு கொடு அல்லாஹ், ஃபர்ஜி அண்ணா நாமல் சாலிஹா, ஒரே ஒரு சான்ஸு கொடு, நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு வர்றேன், நல்ல மாதிரி வாழ்ந்துட்டு வர்றேம்மா. அல்லாஹ் யாரையும் திருப்பி அனுப்ப மாட்டான். அதனால் கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை இது போன்ற ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை ஓதுறதோட தொழுகையில் ஓதும் போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், இது விஷயமாக பேசப்படுதுன்னா நம்ம உள்ளத்தில் வரணும்னு சொன்னால் இது போன்ற விஷயங்கள் நம்ம படிச்சிடணும். குறிப்பாக கடைசி ஜுஸு முழுக்க முழுக்க மறுமையினுடைய காட்சிகள் தான் சொல்லப்படுது. அதனால் பல விஷயங்கள் பல ஒழுக்கங்கள் அல்லாஹ் நம்ம கற்றுத்தரான். அல்லாஹ் தஆலா அதை முழுமையாக விளங்கி வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையுமே ஆக்கியல் புரிவானாக. உண்மையான தௌபத்துன் நசூஹாவை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் மூத்துக்கு முன்பாக நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மதுரையிலிருந்து ஒரு எத்தீம்கானா மசாவுடைய தேவைக்காக வந்திருக்கிறாங்க. தாராளமாக உதவி செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி.